வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷமூஸ் ரெசிபீஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம ரெசிபி டேஸ்டியான கோவக்காய் மசாலா வறுவல். கோவக்காய்னு சொன்னதுமே டயாபெட்டிஸ் இருக்கிறவங்க சாப்பிடுற காய்னு எல்லாருமே நினைச்சுக்கிறாங்க. பட் இதை நார்மல் பர்சன்ஸும் சாப்பிடலாம். ஏன்னா ஃபியூச்சர்ல நமக்கும் டயாபெட்டிஸ் வராம பிளட் சுகரை கண்ட்ரோல்லே வச்சுக்கும். கோவக்காயில நிறைய அயர்ன் கண்டென்ட் இருக்கு. பொட்டாசியம், கால்சியம், விட்டமின் சி, விட்டமின் B1, B2 இந்த மாதிரி சத்துக்கள் இருக்கு. இதுல அதிகமான ஃபைபர் சத்துக்கள் இருக்கிறதுனால கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளமா கியூர் ஆகும். கோவக்காயை பச்சையா சாப்பிட்டு வரும்போது வாய்ப்புண், வயிற்றுப்புண் எல்லாத்தையும் குணப்படுத்துது. அது மட்டும் இல்லாம இது ஒரு லோ கேலரி வெஜிடபிள். ஸோ வெயிட் லாஸ் பண்றவங்களும் இதை சாப்பிடலாம். சிம்பிளான ஒரு பொரியல் ரெசிபியை ரொம்ப டேஸ்டியா செய்யலாம். நீங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் பிரஸ் பண்ணி ஆல் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு இன்னுமே மோட்டிவேட்டடா இருக்கும். இப்போ வாங்க ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னைக்கு நான் 700 கிராம் கோவக்காய் எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி நீள நீளமா கட் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் ஷேப்ல கூட கட் பண்ணலாம். பட் இந்த மாதிரி நீளமா கட் பண்ணும்போது மசாலா காயில நல்லா கோட் ஆகும். ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சு கருக விடாம பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு வறுபட்டதும் ஒரு பிளேட்க்கு மாத்திட்டு 1/4 கப் வேர்க்கடலைய வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பு வேர்க்கடலை எல்லாம் சேர்த்து செய்யறதுனால இந்த டிஷ் ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். இதுல நீங்க விருப்பப்பட்டா உளுந்து பருப்பு கூட சேர்த்துக்கலாம். இப்ப இதையும் ஒரு பிளேட்க்கு மாத்திட்டு கடாயில 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்க ரீஃபைண்ட் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெயில செய்யும் போது டேஸ்ட் இன்னுமே ரொம்ப நல்லா இருக்கும். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்து பொரிய விடுங்க. கடுகு வெடிச்சதும் 1/2 கப் சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். 2-3 நிமிஷம் வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கி வரட்டும். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கினதும் கட் பண்ணி வச்சிருக்கிற கோவக்காயை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி 10 to 12 நிமிஷத்துக்கு நல்லா வேக விடுங்க. இதுல தண்ணி சேர்த்துற வேண்டாம். இடையில கலந்து விட்டுக்கோங்க. இப்ப கோவக்காய் 60% அளவுக்கு வெந்திருக்கு. இது கூட 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இதுல கரம் மசாலா, சீரகத்தூள் இந்த மாதிரி எது வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். உங்க டேஸ்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. பட் ஒரு 60 to 70% அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா சேர்த்துக்கோங்க. ஏன்னா கோவக்காய் வேகிறதுக்கு டைம் ஆகும். மசாலா எல்லாத்தையும் ஃபர்ஸ்டே சேர்த்துட்டோம்னா ஓவர் குக் ஆகி கரிஞ்சு போறதுக்கு சான்சஸ் இருக்கு. இது இன்னொரு 5 மினிட்ஸ்க்கு இப்படியே வேகட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல வறுத்த கடலைப்பருப்பையும் வேர்க்கடலையும் சேர்த்து பவுடர் பண்ணிக்கலாம். ரொம்ப ஃபைன் பவுடரா இல்லாம நரநரன்னு இருந்தா போதும். இப்ப பாருங்க கோவக்காய் நல்லாவே வெந்திருக்கு. லாஸ்டா நம்ம அரைச்சு வச்சிருக்கிற பவுடரை இதுல சேர்த்து கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான கோவக்காய் மசாலா வறுவல் ரெடி ஆயிருச்சு. இது செய்யறது ரொம்பவே ஈஸி. இத எல்லா வெரைட்டி ரைஸ்க்குமே சைட் டிஷ்ஷா எடுத்துக்கலாம். சாப்பிடுறதுக்கு ரொம்ப ஒரு வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். கோவக்காய் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. வீக்லி ஒன்ஸ் கோவக்காயை உணவுல எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.